சென்டை பூசிக்கிட்டு மணக்க மணக்க வெளியே வந்தால் போதுமா? டெய்லி குளிங்க, அதுக்கப்புறம் எங்களை பற்றி பேசுங்க. பிஜேபி நன்றாக வளர்வதற்கு வாய்ப்பான களத்தை இவர்களே அமைத்துக் கொடுக்கிறார்கள். लक्षद्वीप की सुंदरता को शब्दों में समेटना बहुत मुश्किल है। जो लोग दुनिया के अलग अलग देशों के द्वीपों को देखने जाना चाहते हैं, वहां के समंदर से अभिभूत है, उनसे मेरा आग्रह है कि वो पहले लक्षद्वीप आकर जरूर देखें। அண்மையில் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவிற்கு சென்றிருந்தார். அப்போது அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில், லட்சத்தீவுகளில் நம்முடைய கவனமெல்லாம் மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சிகள் மூலம் அம்மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதாகும். எதிர்காலம் சார்ந்த உள்கட்டமைப்பு உருவாக்குவதுடன் சிறந்த சுகாதாரம், விரைவான இணைய சேவை, குடிநீர் இவைகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதும், துடிப்பான உள்ளூர் பண்பாட்டினை பாதுகாப்பதோடு அதை கொண்டாடுவதுமாகும் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். மாலத்தின் தற்போதைய குடியரசுத் தலைவர் முகமது முயிஸின் இந்தியா அவுட் என்ற முழக்கம் மாலத்தீவில் எதிரொலிப்பதால் மாலத்தீவின் சுற்றுலா தொழிலுக்கு வேட்டு வைக்கும் நிகழ்ச்சியாக இதை அவரின் அமைச்சகம் பார்க்கிறது. இந்நிலையில் பிரதமரின் இந்த லட்சத்தீவு பயணத்திற்கு எதிராக மாலத்தீவின் இளைஞர் அதிகாரம், தகவல் மற்றும் கலை அமைச்சகத்தின் துணை அமைச்சர் மால்ஷா ஷரீஃப் தனது ட்விட்டர் பக்கத்தில், நரேந்திர மோடி 2000 முஸ்லிம்களை கொன்றபோதும் இன்னும் அவருக்கு விஐபி உபசரிப்பு கொடுக்கப்படுகிறது, 2ஆம் நிலை உயர் மரியாதையும் கொடுக்கப்படுகிறது என்றும், அடுத்தொரு பதிவில் நீங்கள் ஏன் மோடியை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்றும், மால்டிவன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி MDPயின் விசுவாசமான உறுப்பினர்கள் தாங்கள் எவ்வளவு இந்தியாவை விரும்புகிறோம் என்று மோடிஜியை நம்பும் அளவுக்கு மாட்டு மூத்திரத்தை குடிக்க தயங்கக்கூடாது என்றும், ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்றதற்கு காரணமானவர் என்று நிரூபிக்கப்பட்ட நரேந்திர மோடி அரசரின் வரவேற்புடன் அவர் விரும்பும் போதெல்லாம் ஒரு முஸ்லிம் தேசத்திற்குள் சுதந்திரமாக வரலாம் என்றால், இங்கு குடியிருக்கும் இந்திய இராணுவம் வேண்டாம் என்று சொல்பவர்களும் இந்தியாவுக்குள் செல்ல முடியும் என்றும், மோடி ஒழிக என்றும் சில பதிவுகளை பதிவிட்டுள்ளார். இளைஞர் அதிகாரம், தகவல் மற்றும் கலை அமைச்சகத்தின் துணை அமைச்சராக இருக்கும் மற்றொருவர் மரியம் ஷியூனா தனது ட்விட்டர் பக்கத்தில், என்ன கோமாளித்தனம், இஸ்ரேல் நாட்டுவிக்கு பொம்மையாக இருக்கும் திரு நரேந்திர மோடி நீச்சல் வீரர் போல லைஃப் ஜாக்கெட்டுடன் இருக்கிறார் என்றும், இந்தியா என் ஃபதாஸ் போன்றும் லட்டுடன் கூடிய மாட்டிச்சாணம் போன்ற மாதாஸ் போன்றும் இருக்கிறது என்றும் ட்வீட் செய்துள்ளார். மாலத்தீவை குறிவித்துள்ள இந்தியாவின் சுற்றுலா வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வெளிப்படையாக ராஜதந்திரம் அல்ல. எங்களின் ரிசார்ட் உள்கட்டமைப்புகளை கவனிக்கும் போது கடற்கரை சுற்றுலாவில் போட்டியிடுவதில் இந்தியா குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கிறது. அவை அவரின் மொத்த தீவை விட அதிகமாக உள்ளது. மேலும் இது உங்கள் கலாச்சாரமாக இருக்கிறது என்று அந்த அமைச்சகத்தின் துணை அமைச்சர் அப்துல்லா மஹ்சூம் மஜீத் என்பவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இவர்கள் இந்த இழிவான பதிவுகளை கண்டதும் இந்தியாவில் உள்ள பிரபலங்கள் அக்ஷயா குமார், சல்மான் கான், சச்சின் டெண்டுல்கர், ஹாரிடிக் பாண்டியா, விஜய் குரூஷ் முதலான ஆயிரக்கணக்கானோர் இதனை கண்டித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளனர். பாய்காட் மால்தீவ்ஸ், மால்தீவ்ஸ் அவுட், எக்ஸ்ப்ளோர் இந்தியன் ஐலாண்ட்ஸ் முதலான ஹேஷ்டேக்குகளை பதிவிட்டு தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த ஹேஷ்டேக் இப்பொழுது ட்ரெண்டிங்கில் உள்ளது. மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்ல ஏற்பாடு செய்திருந்தவர்கள் தங்கள் டிக்கெட்டை கேன்சல் செய்துவிட்டனர். தாங்கள் கேன்சல் செய்த டிக்கெட்டுகளின் படத்துடன் யாரும் மாலத்தீவிற்கு செல்லாதீர்கள் என்று தங்கள் சோஷியல் மீடியா பக்கங்களில் பகிர்ந்து வருகின்றனர். உலக நாடுகளுக்கு சுற்றுலா ஏற்பாடு செய்து கொடுக்கும் ஈஸி மை ட்ரிப் என்ற பெரிய நிறுவனம் மாலத்தீவுக்கான அனைத்து சுற்றுலாக்களையும் ரத்து செய்துவிட்டது. இனி மாலத்தீவுக்கு சுற்றுலா பயண ஏற்பாடுகளை செய்யப்போவதில்லை என்று அறிவித்துள்ளது. விமான சேவை நிறுவனங்களுடன் இணைந்து லட்சத்தீவுக்கான சுற்றுலா ஏற்பாடுகளை இனி திட்டமிடப் போவதாக
அறிவித்துள்ளது. 2026க்குள் டாடா நிறுவனம் லட்சத்தீவில் 2 தாஜ் ஹோட்டல்களை கட்டப்போவதாக அறிவித்துள்ளது. ஏர் இந்தியா மாலத்தீவு பயணத்துக்கான கழிவுத்தொகையை தள்ளுபடி செய்கிறோம் என்று அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 2023இல் இந்தியாவிலிருந்து 2,09,000 பேர் மாலத்தீவிற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். 2022இல் 2,40,000 பேர் சுற்றுலா சென்றுள்ளனர். இது மாலத்தீவின் சுற்றுலாத்துறை தரும் புள்ளி விவரம். மாலத்தீவின் ஜிடிபியில் மொத்த வருமானத்தில் 28 விழுக்காடு சுற்றுலா வருமானமும் 60 விழுக்காடு அந்நிய பண பரிவர்த்தனையிலும் தான் உள்ளது. சுற்றுலா தான் அவர்களின் மிகப்பெரிய தொழில். இவர்களின் இந்த அருவருப்பான பதிவுகளை மாலத்தீவின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கண்டித்துள்ளனர். எம்டிபி மால்டிவியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி மாலத்தீவு ஜனநாயக கட்சியின் தலைவர்கள் ஒருவரும் மாலத்தீவின் முன்னாள் குடியரசுத் தலைவருமான முகமது நசீர். என்ன ஒரு பயங்கரமான பேச்சு! முயிஸ் அவர் இந்த பேச்சிலிருந்து தன்னை அப்புறப்படுத்தி கொண்டு இந்திய அரசுக்கு தெளிவான உறுதியை அளிக்க வேண்டும் என்று பேசியுள்ளார். தனது ட்விட்டர் பக்கத்திலும் பதிவிட்டுள்ளார். அதேபோல எம்டிபி கட்சியின் மற்றொரு தலைவரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான இப்ராஹிம் முகமது சாலிஹ் மாலத்தீவின் அரசு பதவியில் இருப்பவர்களின் இந்த இந்தியாவுக்கு எதிரான அருவருக்கத்தக்க பேச்சினை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்தியா எப்பொழுதும் மாலத்தீவினருடன் நட்பாக இருந்து வருகிறது. பழங்காலத்திலிருந்தே இருந்து வரும் இந்திய மாலத்தீவிற்கு இடையிலான நட்புக்கு எதிரான இந்த தாக்கத்தை தரும் இந்த முரட்டுத்தனமான கருத்துக்களை அனுமதிக்க கூடாது என்று பேசியுள்ளார். ட்விட்டரிலும் பதிவிட்டுள்ளார். மாலத்தீவு ஜனநாயக கட்சியின் ஃபயாஸ் இஸ்மாயில் இந்தியா டுடேவுக்கு அளித்த பேட்டியில், இது ஒரு துரதிர்ஷ்டமான நிகழ்வு. மாலத்தீவின் உண்மையான கோமாளிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. எங்கள் பார்வையில் இரு நாடுகளின் நல்லுறவை உண்மையில் நாங்கள் போற்றுகிறோம். இந்த கோமாளிகள், நான் எதுவும் அரசை பற்றி சொல்லக்கூடாது என்று கூறியுள்ளார். This is a very unfortunate incident created by real clowns here in the Maldives, I would say. And also let me tell you that I would love to visit the Lakshadweep. In fact, we see this as complementary to the Maldives and which we could harness for the benefit of both countries. We do not have any problem with the promotion of Lakshadweep as a tourist destination. In fact, our party and most of the Maldivian tourism industry would in fact love to assist the Indian community from whatever experience that we have in this industry. These clowns have basically, I don't know what to say, and from our party on behalf of the Maldivian people, I do apologize. This has been a very unfortunate incident. எதிர்ப்புகளை கண்ட மாலத்தீவு அரசு அம்மூவரையும் தற்காலிக பணி நீக்கம் செய்துவிட்டு, இது அவர்களின் தனிப்பட்ட கருத்து, இது மாலத்தீவு அரசின் பார்வையாக பிரதிநிதித்துவம் படுத்தாது, அது அவர்களின் கருத்துரிமை என்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. பணி நீக்கம் செய்வது சரியான தண்டனை அல்ல என்று இந்திய எதிர்ப்பாளர்கள் ட்விட்டரில் பதிவிட்டு வருகின்றனர். மாலத்தீவு ஏறக்குறைய 1190 பவழப்பாறைகள் கொண்ட சிறு சிறு தீவுகள். அதில் 198 தீவுகள் மட்டுமே வாழத் தகுந்த இடங்கள். இது ஒரு குட்டி நாடு. அதேபோல லட்சத்தீவுகளும் பல குட்டி தீவுகளை கொண்ட ஒரு தீவுதான். இந்த அருவருப்பான பேச்சுகளுக்கு காரணம் என்ன? இது அந்த மூவரின் தனிப்பட்ட கருத்தா? குடியரசுத் தலைவர் முகமது முயிஸின் அரசியல் கொள்கையின் விளைவு இது. தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் முழக்கமாக இந்தியா அவுட் என்று வைத்து 2023 தேர்தலில் போட்டியிட்டு வென்று அரசை கைப்பற்றியவர். ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அங்கு பாதுகாப்புக்காக இருக்கும் இந்திய படைகளை வெளியேற வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறார். அங்கு 75 இராணுவத்தினர் உள்ளனர். அவர்களின் பணி இந்திய விமானங்களை இயக்குவதாகும். இந்தியாவுடனான வர்த்தக உறவுகள் முதலான எல்லா உறவுகளிலிருந்தும் துண்டித்துக் கொள்ள இவர் விரும்புகிறார். சீனாவுடன் இந்த உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சில தினங்களுக்கு முன் சீனா சென்றிருந்தார். இந்த வெறுப்பு ட்வீட்டுகளை பதிவிடும்போது அவர் சீனாவில் இருந்தார். ஜூன் 8, 2019 அன்று இந்திய பிரதமரின் மாலத்தீவு பயணத்தின் போது ஹைட்ரோகிராஃபி சர்வே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது மாலத்தீவின் நீர்மூலங்களை ஆய்வு செய்வதற்கான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் இனி தேவையில்லை என்றும் இந்த ஆண்டு ஜூனுக்கு பிறகு புதுப்பிக்க மாட்டேன் என்றும் குடியரசுத் தலைவர் முகமது முயிஸ் அறிவித்துள்ளார். மாலத்தீவில் நிலத்தடியில் நன்னீர் இல்லை.
அண்மை காலங்களில் எந்திரங்கள் மூலம் கடல் நீரை குடிநீராக்கி பயன்படுத்தி வருகின்றனர். அதற்கு முன் அங்கு மழைநீர் சேகரித்து குடிநீருக்காக பயன்படுத்தி வந்தனர். அந்த நாட்டின் தட்பவெப்பநிலையின்படி அடிக்கடி அங்கு மழை பெய்யும். ஒவ்வொரு வீட்டின் மேற்கூரையிலும் மழைநீர் சேகரிப்புக்கான தொட்டிகள் இருக்கும். அப்படி மழைநீரை சேகரித்துத்தான் குடிநீருக்கு பயன்படுத்தி வந்தனர். மாலத்தீவில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுதெல்லாம் இந்தியாவே உதவி வருகிறது. 2004 சுனாமியில் ஏற்பட்ட நெருக்கடியிலும் இந்தியா பல ஆயிரம் டன் குடிநீரை அனுப்பி வைத்து உதவியது. இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் பாதுகாப்புக்கான எல்லையில் மாலத்தீவு உள்ளதால் இந்தியாவுக்கு மாலத்தீவு ஒரு கவனம் செலுத்தக்கூடிய அரசியல் அமைப்பு நாடாக இருக்கிறது. ஒரு வேடிக்கையை கேளுங்கள். 1988 குடியரசுத் தலைவர் மஹ்மூத் அப்துல் கய்யூமை கைது செய்து அரசாங்கத்தை கவிழ்க்க மாலத்தீவு தொழிலதிபர் அப்துல்லா லுதுஃபி தலைமையிலான குழு தமிழீழ மக்கள் விடுதலை அமைப்பு பிளாட் உதவியுடன் முயற்சித்தனர். பிளாட்டின் தலைவர் உமா மகேஸ்வரன் 80 கூலிப்படைகளை இதற்காக மாலத்தீவுக்கு அனுப்பி வைத்தார். அந்த படை முக்கிய அரசாங்க கட்டிடங்கள், விமான நிலையம், துறைமுகம், தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிலையங்கள் உட்பட தலைநகரின் கட்டுப்பாட்டை விரைவாக கைப்பற்றினர். பின்னர் குடியரசுத் தலைவர் கயூம் தனது குடும்பத்தினருடன் வசிக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி கூலிப்படையினர் பேரணியாக சென்றனர். குடியரசுத் தலைவர் கயூம் சிங்கப்பூர், அமெரிக்கா, பிரிட்டன் உதவிகளை ஒவ்வொன்றாக கேட்டு முட்டிவிட்டு இறுதியாக பிரிட்டனின் அறிவுரைப்படி இந்தியாவிடம் உதவி கேட்டார். உதவி கேட்ட 16 மணி நேரத்திற்குள் இந்திய விமானப்படையும் கப்பற்படையும் சென்று அந்த கூலிப்படையினரை விரட்டி அடித்தனர். இதற்கு ஆபரேஷன் காக்டஸ் என்று பெயர். இதுதான் இந்த சுண்டைக்காய் நாட்டின் நிலை. பிரிட்டன் என்ன சொல்லியிருக்கும்? நாங்கள் இங்கேருந்து வர்றதுக்குள்ளே உன் தலையை தூக்கிட்டு போயிடுவாங்கப்பா, நீ போய் இந்தியாவோட உதவி கேளு என்று சொல்லியிருப்பார்களோ? இந்த வெறுப்பிற்கு அரசியல் மட்டும் காரணமல்ல. பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு புதிதாக முளைத்துள்ள மதவெறி தான் முதன்மையான காரணம். ட்விட்டர் பதிவுகளை பார்த்தாலே இது புரியும். மாலத்தீவு ஒரு இஸ்லாமிய நாடு. அங்கு 100 விழுக்காடு இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, இந்தியா முதலான நாடுகளிலிருந்து குடியேறி குடியுரிமை பெற்ற இஸ்லாமியர்களும் உள்ளனர். 1980க்கு முன் அங்குள்ள மக்களின் பண்பாடு 1980க்கு முன் கேரளாவில் உள்ள இஸ்லாமியர்களின் பண்பாடு போலத்தான் இருந்தது. காலங்கள் மாற்றி வருகிறது, விளைவுகளும் மாறி வருகிறது. லட்சத்தீவிலும் 96 விழுக்காடு மக்கள் இஸ்லாமியர்கள்தான். அவர்களின் பண்பாடும் அதே மாதிரி தான். 1985 ஒரு முறை மாலத்தீவுக்கு நான் போயிருந்தேன். நல்ல அழகான தீவு. தீவுகளுக்கு அழகே அந்த கடற்கரை தான். கடல் தாவரங்கள் இல்லாததும் கடல் நீர் தெளிவாகவும், கடற்கரை ஓரங்களில் கடலுக்குள் மண் மரகத பச்சை நிறத்திலும் இருக்கும். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கடற்கரை தான் மாலத்தீவின் சிறப்பு, சுற்றுலா ஈர்ப்புக்கு காரணம். அங்கே வீட்டு செலவுக்குள்ள தண்ணி உப்பு தண்ணி தான். பணக்கார வீடுகளில் விலைக்கு வாங்கிய தண்ணீர் இருக்கும். இந்த குஞ்சலி காக்கா, திறந்தவெளி கக்கூசு இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுது. 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலைமை? பெரும்பாலான நாடுகளில் திறந்தவெளி தானே கக்கூசு. இவங்க என்னமோ பிறக்கும்போதே வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு பிறந்தது மாதிரி இந்திய மக்களுடைய கலாச்சாரமாக. அவங்களுக்கு கடற்கரை தான் கழிப்பறை, கால் கழுவுறது கூட உப்பு தண்ணி தான், கடல் தண்ணி தான். அவங்க சொல்கிறாங்க இந்திய கலாச்சாரமாக. நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல டெய்லி குளிங்கப்பா நீங்கள், அதுக்கப்புறம் மற்றவங்கள பார்த்து பேசலாம். 1980க்கு பிறகு இந்துத்துவாவை எதிர்க்கிறோம் என்று, இந்து மதவெறியை எதிர்க்கிறோம் என்று, இந்துக்களையும் இந்து மத கலாச்சாரத்தையும் இழிவுபடுத்துவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள் மறுப்பாளர்களான, சாதி மதங்களை தூக்கி எறிந்தவர்களான நாத்திகர்கள் மதங்களை கேலி செய்வதில், விமர்சனம் செய்வதில் நியாயம் இருக்கிறது. தன்னுடைய மதத்தில் உள்ள மூட நம்பிக்கையில் முற்போக்கு என்று சொல்லிக்கிட்டு இன்னொரு மதத்துடைய மூட நம்பிக்கையால் கிண்டல் செய்கிறாங்க. இதனால் இந்து மதத்தையோ இந்து மத வரியை ஒழிச்சிட முடியாது. இந்து மத வரியை தூண்டத்தான் செய்யும். பிஜேபி நன்றாக வளர்வதற்கு வாய்ப்பான களத்தை இவர்களே அமைத்து கொடுக்கிறார்கள். சாதி மதங்களை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தும் அரசியலை கற்க வாருங்கள் நம்ம சேனலுக்கு. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அது எங்களை மேலும் மேலும் சாதி மதங்களை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தும் அரசியலை பேசுவதற்கு
முன்னெடுத்துச் செல்வதற்கு உதவும். நன்றி.